கன்னி தெய்வம் துணை. கன்னி தெய்வத்தை வழிபடக்கூடிய கன்னி தெய்வங்களின் குடும்ப உறவுகளாகிய என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு நேரடியாக கேள்வி பதிலுக்குள் செல்வோம். நிறைய கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டிய காரணத்தினால் நேரடியாக கேள்வி பதிலுக்குள் செல்வோம். போன பதிவில் கடைசியாக நான் கூறியது, அத்தைகளின் படத்தை வைத்து பாடல்களை இயற்றி அதை இணைத்து ஷார்ட்ஸ் முறையில் நிறைய ஷார்ட்ஸ்லாம் எனக்கு அனுப்புனாங்க. மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருந்தது. அதை அனைத்தையுமே நான் இங்கே பதிவு செய்திருக்கிறேன். அந்த அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் என்னுடைய மகிழ்ச்சியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு கேள்வி பதிலுக்குள் செல்வோம். அண்ணா வணக்கம்ண்ணா, நல்லா இருக்கீங்களாண்ணா? அண்ணா செட்டிக்குளத்துலேருந்து பேசுகிறேன். அண்ணா எனக்கு ஒரு டவுட்டுண்ணா. நான் இப்போ அகல் விளக்கு வச்சு தான் சாமி கும்பிட்டுட்டு இருக்கேன். அந்த கன்னிக்கு வைக்கணும்னா நாகமுகம் விளக்கு வச்சு கும்பிடணும்னு சொன்னீங்க. ஆனால் நாகமுகம் விளக்கு வந்து என்கிட்ட இல்லை. இப்போ அதான் நீங்கள் உங்கள்கிட்ட சொன்னால் நீங்கள் வாங்கி தருவீங்களாண்ணா? இல்லை அப்படி இல்லைன்னா எடுத்து வைக்கிறப்ப பார்த்துக்கலாமா? இப்போ வந்து அகல் விளக்கு மட்டும் வச்சு கும்பிட்டா போதுமா அண்ணா? இது ஒரு டவுட்டு. அப்புறம் அண்ணா, இப்போ வந்து நான் பட்டுப்பாவோட சட்டையெல்லாம் வச்சு கும்பிடலை, புடவை வச்சு தான் கும்பிட்டுட்ருக்கேன். வீட்டில் வந்து என் பொண்ணு இருக்காங்க. அவளுக்கு வந்து இந்த விளையல் பாசி இதெல்லாம் கொடுத்துட்டு எனக்கு வந்து பட்டுப்பாவடை பட்டுச்சட்டை தான் கன்னி தெய்வங்களுக்கு உள்ளது. சேலை வைத்து வழிபடக்கூடாது என்று பல பதிவுகளில் கூறியிருக்கிறேன். தயவு செய்து 4 முக விளக்கில் தீபமேற்றுங்கள். பட்டுப்பாவடை பட்டுச்சட்டை வைத்து முறைப்படி எடுக்கவில்லை என்றால் அன்றைய தேதியே ஒரு குழந்தைக்கு கொடுத்து விடுங்கள். இன்னும் உங்களுடைய ஆடியோவை கேட்டு பதிலளிக்கிறேன். கொஞ்சம் பேசுகிறவங்க சவுண்டாக பேசுங்க. புடவை எடுத்துக்கலாமா? இல்லை வந்து நீங்கள் சொல்கிறீங்க வெளியில் உள்ள ஆட்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு. உங்கள் குரல் இந்த பதிவு செய்யக்கூடிய எனக்கே சரியாக கேட்கவில்லை. ஆகவே உங்களுடைய பதிவிலிருந்து கடந்து செல்கிறேன். மீண்டும் உங்களுடைய பதிவு தெளிவாகவும் சத்தமாகவும் இருந்தால் உங்கள் கேள்விகளுக்கெல்லாம் பதில் தர காத்திருக்கிறேன் என்று கூறிக்கொண்டு அடுத்த ஆடியோவுக்குள் செல்வோம். ஐயா, எனக்கு கல்யாணமாகி பார்த்தீங்களா இந்த குரல் எப்படி இருக்குது பாருங்கள். நம்ம ஜம்முன்னு வருது பாருங்கள். இப்படி வரணும். மகிழ்ச்சி. ஆடியோவை கேட்போம். 8 வருஷம் ஆகுது. எனக்கு முன்னாடி என் மாமியார் வழிபட்டிருக்காங்க. அவங்களுக்கு முன்னாடி அவங்க மாமியார் வழிபட்டிருக்காங்க. கன்னி யார் அப்படின்னா என் மாமியாரோட மன்னிக்கணும் என் மாமனாரோட கூட பிறந்த சகோதரி. அவங்கள தான் முதல்ல அவங்க அம்மா வழிபட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அத்தை வழிபட்டாங்க. இதில் என்னோடய விளக்கம் என்ன அப்படி என்னோட சந்தேகம் என்னென்னா, எங்கள் மாமனாரோட அப்பா பேர் குருசாமி. அவங்களுக்கு 2 தாரம். முதல் தாரம் மனைவி இறந்துட்டாங்க. 2ஆம் தார குழந்தைங்க தான் நாங்கள் கன்னியாக வழிபடுதோம். அந்த 2ஆம் தார குழந்தைங்களுக்கு முதல் தாரத்தோட பேரை வைக்கிறாங்க. அவங்க ஒரு 3 வயசில் ஒரு காய்ச்சல் வந்து இறந்து போயிருந்தாங்க. அவங்கள தான் எங்கள் மாமா கூட பிறந்தவங்க எல்லோரும் கும்பிடுறாங்க. அதாவது எங்கள் மாமாவோட அம்மா இருக்கிற வரைக்கும் எல்லோரும் சேர்ந்து கும்பிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் எங்கள் மாமாவோட கூட பிறந்த தம்பி காதல் திருமணம் பண்ணி தனியாக பிரிஞ்சு போயிட்டாங்க. அவங்க குடும்பத்தில் அதை எடுக்கலை. எங்கள் மாமா குடும்பம் மட்டும்தான் எடுத்து நடத்துனாங்க. எங்கள் மாமாவுக்கு முதல் தாரம் மனைவி ஒரு அவங்களுக்கு ஒரு குழந்தை, ஒரு பொம்பளை பிள்ளை ஒரு பையன் இருக்காங்க. பொம்பளை பிள்ளை பிறந்து ஒரு 15 வயசுக்கு அப்புறம் பையன் பிறக்கான். பையன் பிறந்தப்போ தான் அந்த அத்தை வந்து இந்த கன்னிக்கு வெறும் பாலும் பூவும் வச்சு கும்பிடுதீங்க, ட்ரெஸ்லாம் வச்சு வளையல் இதெல்லாம் வச்சு கொஞ்சம் பெருசாக கும்பிடுவோன்னு அவங்க எடுத்து செய்கிறாங்க. அவங்க வருஷம் எடுத்து செய்கிறாங்க. மறு வருஷம் கும்பிடுறதுக்கு அவங்க உயிரோடு இல்லை. அதுக்கப்புறம் அந்த குழந்தையோட அம்மா, அதாவது அந்த பாட்டி, நம்ம மருமக இப்படி எடுத்து செஞ்சால் அது நம்ம மகளுக்கு பிடிக்கலை, அதனால் நம்ம இனி எப்போதும் போலயே கும்பிடுவோம்னு சொல்லிட்டு அதை அப்படியே விட்டுட்டாங்க. கொஞ்ச நாள் போச்சு. இப்போ எங்கள் மாமனாரோட கூட பிறந்த தம்பி தவறுறாங்க. அவங்க வீட்லேயும் அதை மேற்கொண்டு அதை செய்யலை. உண்மையிலே கன்னி இருக்குன்னா இப்படி துர்மரணம் வராது அப்படின்னு நீங்கள் ஒரு பதிவில் சொன்னீங்க. அப்படின்னு ஒரு பதிவில் சொல்கிறது மட்டும் இல்லை, உண்மையாகவே ஒரு கன்னி தெய்வம் இருந்தால் அந்த கன்னி தெய்வத்தை முறைப்படி வழிபாடு செய்து வந்தால் நிச்சயமாக துர்மரணம் வராது. நம்பிக்கையோடு வழிபட வேண்டும். கன்னியை எடுத்து விட்டோம் நமக்கு துர்மரணம் வராதுன்னு அசால்ட்டாக இருக்கக்கூடாது.
கண்ணியை எடுத்து விட்டோம் நமக்கு ஒன்றும் செய்யாது என்று அசால்ட்டாக இருக்கக்கூடாது. கன்னி தெய்வத்தின் பிள்ளையாக இருந்து நீங்கள் அசால்ட்டாக இருந்தால் அந்த கன்னி தெய்வம் உங்களை பாதுகாப்பார்கள். ஆனால் கன்னி தெய்வத்தை வழிபடவே இல்லை, வருடத்திற்கு ஒரு முறை வழிபட்டு விட்டு கன்னி தெய்வம் நம்மை காப்பாற்றி விடுவாள் என்று நினைத்தால் நிச்சயமாக காப்பாற்றுவது இயலாது. நம்பிக்கையோடு வணங்கினாயா, உண்மையோடு வணங்கினாயா, உள்ளன்போடு வணங்கினாயா, பெருமைக்காக வணங்காமல், பெருமிதத்திற்காக வணங்காமல், தன் கடமைக்காக வணங்காமல், என் உண்மையான உணர்வு என் தெய்வத்தை நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்ற எண்ணத்தோடு வணங்கினாயா என்பதுதான் முக்கியம். சிலரெல்லாம் கன்னி தெய்வத்திற்கு ஒரு நாள் பூஜை வைத்து விட்டு நான் அதை செய்தேன் இதை செய்தேன் என்றெல்லாம் பேசும் பொழுது எனக்கு வேடிக்கையாக இருக்கும். நீ எதை செய்தால் என்ன, அனைத்தும் உனக்கே திருப்பித் தருகிறாள் அந்த கன்னி தெய்வம் பல மடங்காக. இதை உணராதவ நீ எக்காலமும் எதிலும் உணர முடியாது. ஆகவே கன்னி தெய்வத்தை சாதாரணமாக நினைக்காதே. கன்னி தெய்வத்தை நீ நினைத்தவுடன் வந்து விடுவாள் என்றும் நினைக்காதே. உள்ளன்போடு உருகி வேண்டி மனமுருங்கி நிற்கக்கூடிய பிள்ளைகளுக்கே கன்னி தெய்வம் காட்சி கொடுப்பதில்லை. அவ்வளவு எளிதல்ல கன்னி தெய்வத்தின் காட்சி என்பது, அவ்வளவு எளிதல்ல கன்னி தெய்வத்திடம் பேசுவது என்பது. கிடைத்தால் அந்த தெய்வத்திடம் உண்மையாக மனமுருகி அந்த தெய்வத்தை நீ வேண்டும் பொழுது நிச்சயமாக உனக்கு பல முனைகளில் பல திசைகளில் உனக்கான அங்கீகாரம் கிடைத்து கொண்டே இருக்கும். அன்பு பிள்ளைகளே, கன்னி தெய்வத்தை நிறைய வீடுகளில் அசால்ட்டாக நினைக்கிறார்கள், நிறைய வீடுகளில் அவமரியாதை செய்கிறார்கள். அந்த தாய் சொல்வதை கேட்பதில்லை, அந்த தாய் சொல்படி கேட்டு நடப்பதில்லை. ஆகவே சில வீடுகளில் கன்னி தெய்வம் வந்தால் கவனக்குறைவாகவும் அசால்ட்டாகவும் நினைக்கிறார்கள். எத்தனையோ குடும்பங்கள் கன்னி தெய்வம் வந்துவிட மாட்டார்களா, நம்மிடம் பேசிவிட மாட்டார்களா, நாம் தெய்வத்திடம் பேசிவிட மாட்டோமா என்று ஏக்கத்தோடு இருக்கும் பிள்ளைகளெல்லாம் நான் பார்க்கிறேன். அன்று கூட நான் 2-3 வீடுகளில் என்னிடத்தில் அந்த தெய்வம் வந்தால் நன்றாக இருக்குமே, அவர்கள் யார் மீதாவது வரமாட்டார்களா, எங்களிடத்தில் பேச மாட்டார்களா என்று ஏக்கத்தோடு காத்திருக்கிறார்கள். அன்பு பிள்ளைகளை, தயவு கூர்ந்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கன்னி தெய்வத்தை நம்பி வணங்குங்கள். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கன்னி தெய்வத்தை எக்காரணத்தை கொண்டும் மாதம் ஒரு முறையோ வருடம் ஒரு முறையோ 6 மாதத்திற்கு ஒரு முறையோ வணங்குவதை நான் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன். தினமும் வணங்குங்கள். நாம் தினமும் உணவு உண்கிறோம், அதே போன்று அவர்களுக்கும் தினமும் நீர் வைத்து அந்த நீருக்கு அருகில் உங்களால் முடிந்தால் ஒரு பழம் இல்லைனா ஒரு பூ எதையாவது வைத்து அந்த தெய்வத்திற்கு ஒரு தீபத்தை ஏற்றுங்கள். மகிழ்ச்சி உறவே, மீண்டும் இவர்களுடைய ஆடியோவை கேட்டு பதிலளிக்கிறேன். நான் உங்கள் பதிவெல்லாம் கேட்டிருக்கேன். சமீபமாக 17வது பதிவில் நாங்கள் பண்ண தப்பையும் உணர்ந்திருக்கோம். பூஜை ரூமுக்குள்ளே கன்னியை வச்சு வழிபடக்கூடாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். மகிழ்ச்சி அம்மா, பல பதிவுகளில் கூறியிருக்கிறேன். உலக தெய்வத்தோடு நம் கன்னி தெய்வத்தை வைத்து வழிபட ஆசைப்படாதீர்கள். அது நம் குல தெய்வம், நம்மை காக்கக்கூடிய தெய்வம். தன் வீட்டிற்குள் தனிமையாக வைத்துத்தான் அவர்களை வழிபட வேண்டுமே தவிர உலக தெய்வத்தோடு வைத்து வழிபடக்கூடாது என்பதை நான் பல பதிவுகளில் கூறியிருக்கிறேன். மகிழ்ச்சி அம்மா, மீண்டும் உங்களுடைய ஆடியோவை கேட்கிறேன். ஆனால் இதை நான் பெரியவங்க கிட்ட முறையிட்டு அதை வெளிக்கொண்டு வர முயற்சிக்கிறேன். ஆனால் இப்போ எங்ககிட்ட அந்த கன்னி தெய்வம் இருந்து எங்களை காப்பாற்றுதாங்கிறது சந்தேகமாக இருக்குது. நல்லா தான் இருந்தோம். இப்போ சமீபமாக ஒரு 6 மாதமாக குடும்பமே காணாமல் போகிற அளவுக்கு பண நெருக்கடி, நோய் நெருக்கடின்னு ரொம்ப வருது. அவங்க பிறந்த வீட்டையே நாங்கள் விற்கிற அளவுக்கு இப்போ நெருக்கடியில் இருக்கோம். இந்த ஆடி மாதம் கும்பிடணுமா வேண்டாமான்னு குடும்பத்திலேயே பேசி வச்சிட்ருக்காங்க. அவன் எங்களை காப்பாற்றுவா, எங்களை கை தூக்கி விடுவா அப்படிங்கிற நம்பிக்கை நாங்கள் இருந்தாலும் பண நெருக்கடியினாலையும் நித்தம் வரக்கூடிய பிரச்சனைனாலையும் அவங்கள கும்பிட முடியாமல் தடங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. எனக்கு மனசார அவங்கள கும்பிடணும்னு நினைப்பு இருக்குது. ஆனால் எப்படின்னு தெரியலை. எங்களுக்கு வழி தெரியாமல், கடவுள் நம்பிக்கை இல்லாமல் வாழ்வா சாவான்னு போயிட்டுருக்கு. நல்ல கௌரவமாக வாழ்ந்த குடும்பம், சொத்து சுகம், சொந்த ஊரில் தலைமுறையாக வாழ்ந்த குடும்பம் இப்போ சொந்த வீட்டையே விற்றுட்டு எங்கேயாவது போயிடலாங்கிற அளவுக்கு நெருக்கடியில் இருக்கோம்யா. கலங்க வேண்டாம். கற்பனைக்கு அடங்காத காவியம், தோல்விக்கு எட்டாத தோல்பலம் கொண்டவள் கன்னி தெய்வம். எக்காரணத்தை கொண்டும் தன் பிள்ளைகளை கைவிட மாட்டாள் கன்னி தெய்வம். சந்தனமும் ஜவ்வாதும் இருந்தாலும் கன்னி தெய்வத்தின் புகழும் வாசனையும் ஒருபோதும் குறையாது. இந்த சந்தனமும் ஜவ்வாதும் கூட அந்த தெய்வத்தின் வாசனைக்கு நிகராகாது, அந்த தெய்வத்தின் புகழுக்கு நிகராகாது. ஆகவே அன்பு பிள்ளைகளே, வாசனைக்கு உகர்ந்தது
பன்னீர் ரோசா. அந்த பன்னீர் ரோசாவின் வாசனையை விட இந்த தெய்வத்தின் புகழ் வாசனை அனைத்தும் கணக்கில் அடங்காது, சொல்ல இயலாது. அப்பேற்பட்ட தெய்வம் இந்த ஏக்கத்தோடு பேசக்கூடிய இந்த பிள்ளை ஒரு வார்த்தை கூறியது, எங்களுக்கு வழி தெரியவில்லை என்று. சிரிப்பாக இருக்கிறது. உனக்கு வழி பிறந்து நாட்கள் என்ன ஆச்சு? என்னிடம் எப்பொழுது பேச ஆரம்பித்தாயோ அப்பொழுதே உனக்கு வழி பிறந்து விட்டது. உன் கன்னி தெய்வம் என்னிடத்தில் கொண்டு வந்து உன்னை சேர்த்து விட்டது என்பதை கூடவா இன்னும் நீ அறியாமல் இருக்கிறாய்? அறிந்துகொள், தெரிந்துகொள், புரிந்துகொள். உன் தெய்வம் உன்னோடு தான் இருக்கிறாள். ஆனால் அவளை முறைப்படி எடுத்து வணங்கு. விற்பனை செய்யக்கூடிய வீடு கூட விற்பனை இல்லாத அளவிற்கு உனக்கு வசதியை கொடுத்து வாழ வைக்கும். அதே வீட்டில் பரம்பரையாக வாழ்ந்த குடும்பம் என்று கூறினாய். எத்தனை கோடி ஆயிரம் வருடமானாலும் கன்னி தெய்வத்தின் துணை இருந்தால் வாழ்ந்து கொண்டே தான் இருப்போம். நம் குடும்பத்திற்கு அழிவே கிடையாது. இந்த பூமியில் வாழ பிறந்தவர்கள் நாம். இந்த பூமியில் பெயர் புகழோடு வாழ பிறந்தவர்கள் நாம். கன்னி வழி குடும்ப உறவுகளே, தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். எதற்கும் அஞ்சாதீர்கள், எதை பற்றியும் கவலைப்படாதீர்கள். என்ன, என்றோ ஒரு நாள் போகக்கூடிய உயிர் தானே நம் உடலுக்குள் இருக்கிறது. அது இன்று போனால் என்ன, என்று போனால் என்ன, போகும் வரை கன்னி தெய்வத்தை உறுதியாக பிடிப்போம். என்று வேண்டுமானாலும் போகட்டும், இன்று வேண்டுமானாலும் போகட்டும், இப்பொழுது பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே வேண்டாமாலும் போகட்டும், எதற்கும் கவலைப்பட மாட்டேன். அதே போன்று நீங்களும் கவலைப்படாதீர்கள். நாம் கன்னி தெய்வத்தின் பிள்ளைகள். நம் தெய்வம் எந்த இடத்திலும் நம்மை விட்டு கொடுக்காது. எந்த இடத்திலும் நமக்கு தோல்வி கிடையாது. எத்தனாயிரம் பேர் அருவாயோடு வந்தாலும் அத்தனாயிரம் பேர் அருவாயும் பூமியை நோக்கி விழுமே தவிர நம் கழுத்தை நோக்கி விழாது. ஆகவே கன்னி தெய்வத்தை நம்பி பிடித்த பிள்ளைகளே, அவமானம் உன்னை நெருங்காது, அவமானம் உன்னை தொடாது. உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன்னை வெட்டி வீழ்த்த வேண்டும் என்று நினைத்தாலும் கூட வெட்டுவது அவர்கள் கையாக இருந்தாலும் வெட்டுப்படுவது நம் கழுத்தாக இருக்காது. எங்கோ சென்று விடும் அந்த ஆயுதம். உன்னை நோக்கி எந்த அம்பு பாய்ந்தாலும் சரி, உன்னை துளைக்க இயலாது. அது எங்கோ சென்று விடும். ஆகவே கவனக்குறைவாகவோ கற்பனையை நினைத்தோ கவலைப்படாதே. எந்த கவனக்குறைவும் உன்னை ஒன்றும் செய்துவிட முடியாது. அவர்கள் பண்ணும் கற்பனைகள் உன்னை ஒன்றும் செய்துவிட முடியாது. உன் கன்னி தெய்வம் நினைத்தால் எந்த பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அசைத்து புடுங்கி எறிந்து தூர வீசிட்டு உன்னை வாழ வைப்பா. உறுதியாக நம்பு. உன் குடும்பத்தை வாழ வைப்பதற்குத்தான் உன் கன்னி தெய்வம் என்னிடத்தில் கொண்டு வந்து விட்டிருக்கிறாள் என்பதை நம்பு. இதுவே வழி, அதுவே கன்னி வழி, கன்னி தெய்வத்தின் வழி. நிச்சயமாக நீ வாழ்வாய் என்று கூறிக்கொண்டு அடுத்த ஆடியோவை கேட்கிறேன். மிக முக்கியமாக நான் ஒரே ஒரு பதிவை சொல்லிக்கிறேன். என் கணவருக்கு நான் 2வது தாரம். என் கணவருக்கு மூத்த தாரம் வந்து தாலி ஏறி அதுக்கப்புறம் பிரச்சனையாகி பிரிஞ்சுட்டாங்க. கல்யாண நாள் அன்னைக்கே பிரிஞ்சுட்டாங்க. என் மாமனாருக்கும் 2 தாரம். அதில் தான் நான் அவங்க மூத்த தாரம் வந்து இந்த கன்னியை கும்பிடணும்னு ரொம்ப இது பண்ணி இறந்து போனதை சொன்னேன். அதுக்கு அடுத்து தான் என் மாமியார் 2 தாரம் ஆயிட்டு. அப்போது அவங்களோட அப்பா குருசாமி அவங்க சொன்னால அவங்களுக்கும் 2 தாரம் ஆகுது. ஸோ தலைமுறையாக எல்லாருக்குமே 2 மனைவி ஆகுது. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, என் மாமியாருக்கு 30 வயசுக்கு மேலே கண் பார்வை போச்சு. இதோட என் கணவருக்கும் இப்போ +2 படிக்கையிலேயே கண் பார்வையில் குறைபாடு வருது. நித்தம் கண்ணாடி இருந்தால் தான் செயல்படுற மாதிரி வருது. இப்போ அவங்களுக்கு வந்து 38 வயசு ஆகுது. இப்போவும் அப்படி தான் இருக்கிறாங்க. என் குழந்தைக்கும் அந்த கண் பார்வை கோளாறு வருது. ஸோ கண்ணை பாதிக்குமா, வாழ்க்கையை பாதிக்குமா அப்படிங்கிற ஒரு பயம். நம்ம குடும்பத்துக்கு எந்த ஒரு நெருக்கடி வந்தாலும் அந்த தெய்வம் இருந்து காப்பாற்றோம்னா, மேற்கொண்டு எந்த பிரச்சனையும் வராமல் நாங்கள் வெளியே வரணும்னா அந்த தெய்வத்தை நாங்கள் எப்படி எடுத்து நடத்துறதுன்னு தெரியல. இல்லை நாங்கள் எதுவும் நிறைய தவறு செஞ்சுருக்கோமா, அதை திருத்திக்கணுமாங்கிறதும் தெரியலை. ஒரு நிமிடம் அம்மா, நீ சொல்வதை வைத்து பார்க்கும் பொழுது உன் வீட்டில் கன்னி தெய்வத்திற்கு மிகப்பெரிய பிரச்சனையை கன்னி தெய்வமே சந்தித்திருக்கலாம் என்று எனக்கு தோன்றுகிறது. என் நாக்கே உளறுகிறது. அவ்வளவு எளிதாக என் நாக்கு உளராது. ஆனால் எனக்கு இன்று உன்னிடத்தில் பேசும் பொழுது, நீ பேசும் பேச்சுக்களை கேட்கும் பொழுது எனக்கே சற்று பதற்றமாக இருக்கிறது. நிச்சயமாக உன்னுடைய சந்ததிக்கு மிகப்பெரிய ஆபத்துகள் வந்திருக்கிறது. அது நீ செய்த புண்ணியமோ நீ செய்த பாவங்களோ என்னவென்று தெரியவில்லை. பாதிப்புகள் வந்தது உண்மை. ஆனால் உயிர்கள் பாதுகாக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. நிச்சயமாக மனநிறைவோடு சொல்கிறேன்,
உன் கன்னி தெய்வம் உன் குடும்பத்தை வாழ வைக்கும். இதுவரை எப்படி என்பது எனக்கு முக்கியமல்ல. இனிவரும் காலங்கள், இனிவரும் பிள்ளைகளுக்கு அவர்கள் பாதுகாப்பாக இருப்பதற்கு நான் உனக்கு வழிகாட்டியாக இருப்பேன் என்று கூறி உன்னுடைய மிச்ச ஆடியோவையும் கேட்டு அதற்கு பதில் தருகிறேன். அம்மா, கொஞ்சம் தெளிவாக கேட்கணும் போல் இருந்தது. இது நீங்கள் பதிய சொன்னீங்க. ஆனால் எனக்கு பதியறதுக்கும் வார்த்தைகள் தெரியலை. ஏன்னா இது பரம்பரையாக நடந்துகிட்ருக்க ஒரு இது நான் எப்படி கேட்கன்னு தெரியலை. அதனால தான் நான் அமைதியாக இருந்தேன். வேறு எதுவும் கேள்வி இருந்ததுன்னா நான் பதிகிறேன். இன்னொரு விளக்கமும் வேணும். அதாவது பதிவில் பதிகிறது பெருசு இல்லை. நீங்கள் 302 பதிவுக்கிட்ட போயிருக்கு. நான் எந்த பதிவில் போட்டால் நீங்கள் பார்ப்பீங்கிறத ஒரு சந்தேகமும் இருந்தது. நான் பழைய பதிவில் போட்டு அது நீங்கள் எனக்கு பதில் தராமல் போயிடுவீங்களோங்கிற ஒரு நெருடல். இது ஆடி மாதமாக போச்சு. எந்த பதிவில் என்னிடம் கேள்வி கேட்டாலும் அந்த பதிவில் அதை பார்த்து பின்பு அதை எடுத்து பின்பு இந்த சேனலில் உங்களுக்கு ஒளிபரப்பாகும் என்பதில் சந்தேகமே வேண்டாம். சிறிது காலங்கள் ஆகலாம், 10 நாளோ 20 நாளோ ஆகலாம், ஆனால் நிச்சயமாக பதில் உண்டு. மகிழ்ச்சி உறவே, மீண்டும் உங்களுடைய ஆடியோவை கேட்கிறேன். இருக்கிற நாட்கள் நம்ம எப்படியாவது கும்பிடணுங்கிற ஒரு நினப்பு. ஏன் நேரம் நல்ல நேரமாக இருக்க போய் தான், அந்த கண்ணியை நான் நினச்சிட்டே இருக்க போய் தான் உங்கள் பதிவை நான் பார்க்க முடிஞ்சதுதான் நான் நம்புகிறேன். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. இந்த வார்த்தை நீ சொல்லும் முன்பதற்காகவே நான் முன்கூட்டியே சொல்லிட்டேன், உனக்கு வழிகாட்டிட்டா அந்த தாயின்னு. இந்த வார்த்தை வருவதற்கு முன்பாகவே நான் தெளிவுபட பேசிவிட்டேன். உனக்கு வழிகாட்டியாச்சு. எப்பொழுது வழி பிறந்ததென்றால் என்னை நீ கண்டறிந்த உடனேயே வழி பிறந்து விட்டது. அதற்கு காரணம் அந்த கன்னி தெய்வமே என்று மீண்டும் உன்னுடைய ஆடியோவை கேட்டு பதில் சொல்கிறேன். இதில் இன்னொரு விஷயம் நான் குறிப்பிடணும்னு சொன்னோம்னா, நான் பூர்வீக வீட்டில் இப்போ தனியாக தான் இருக்கேன். மாடியில் மாமா இருக்காங்க, நாங்கள் கீழே இருக்கோம். இந்த வீட்டில் தான் அவங்க பிறந்தது வளர்ந்தது எல்லாம். இந்த வீட்டில் என்னால் தூங்கும்போது என் வாசலில் மஞ்சள் பாவாடை சட்டை போட்டு ஒருத்தங்க யாரோ அதிகாலையில் என்னை எழுப்பி விட்டுருந்தாங்க. ஒரு 4 மணி 4:30 மணி அந்த சமயம். இதுக்கு நான் யார்கிட்ட விளக்கம் கேட்டாலும் எல்லாம் சாமியை தான் சொல்கிறாங்க. எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு, அதனால தான் உங்ககிட்ட கேட்குறேன். உனக்கு கொஞ்சம் தெய்வ பலம் இருக்கிறது என்பதுதான் அர்த்தம். ஆகவே தான் இந்த கன்னி தெய்வம் உன்னை தூங்க விடாமல் தட்டி எழுப்பி கொண்டே இருக்கிறார்கள். வந்தது கன்னி தெய்வமாகத்தான் இருக்கும். மஞ்சள் பாவடை மஞ்சள் சட்டை என்று கூறினாய், மஞ்சள் சேலை என்று கூறவில்லை. ஆகவே அந்த தெய்வம் உன் மூலமாக அந்த குடும்பத்தை காப்பாற்ற இருக்கிறது. 100% அந்த கன்னி தெய்வம் விரைவில் அந்த வீட்டிற்கு முறையாக வந்து உங்களை எல்லாம் காப்பாற்றட்டும் என்று கூறி அடுத்த ஆடியோக்குள் செல்கிறேன். அதற்கு முன்பாக நீ அந்த குடும்பத்திற்கு விளக்கேற்ற வந்த ஒரு பெண் மருமகளாக, இனி அந்த கன்னி தெய்வத்திற்கு ஒரு மகளாக இருந்து நிச்சயமாக அந்த கன்னி தெய்வத்தை எடுத்து வழிபட்டு அந்த குடும்பமே ஒரு காலத்தில் வாழும் பொழுது உன் பெயர் சொல்லும் அந்த கன்னி தெய்வம். இந்த தலைமுறையே அழியக்கூடிய நேரத்தில் என்னை எடுத்து வழிபட்டால் உன் பெயர் எனக்கு தெரியவில்லை, உன் பெயரை அந்த கன்னி தெய்வம் நிச்சயமாக சொல்லும். மகிழ்ச்சியமாக மீண்டும் அடுத்த ஆடியோவை கேட்டு பதிலளிக்கிறேன். நீங்கள் பதில் கொடுத்ததுக்கு கொடி நன்றி அண்ணா. அவங்க சாமியாடினது எனக்கு பிடிக்கல தான், இருந்தாலும் ஒன்றும் சொல்ல முடியல. நம்ம கூப்பிட்ருக்கோம், அதனால் நீங்கள் சொல்லுவீங்கள அடிக்கடி. நம்ம அந்த கன்னி குழந்தைய கூப்பிட்டோன்னா அவங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்கள சாப்பிட வச்சு சந்தோஷப்படணும் அவங்க சொல்கிறத. இருந்தாலும் எனக்கு மனக்குழப்பம் எதுவும் வரக்கூடாதுன்றதுனால தான் நான் உங்கள்கிட்ட கேட்டேன். நீங்கள் அதுக்கான பதிலும் சொல்லிட்டீங்கன்னா ரொம்பங்கண்ணா. எல்லா இடத்துலையும் எனக்கு துணையாக வர்றாங்க. அதே மாதிரி நம்ம நினச்சிட்டோன்னா அவமானம் கூட பட விட மாட்டாங்கன்னு சொல்லுவீங்க. அது உண்மைதானா? எந்த ஒரு அவமானமோ எந்த ஒரு இதுவும் நான் படக்கூடாதுமா இந்த இடத்துலன்னு நான் நினச்சிட்டு போனேன்னா என் கூடயே வர்றாங்க. எப்படி நான் போகிறேனோ அதே மாதிரி நிம்மதியும் சந்தோஷமாக வர்றேன்னா. உண்மையாகவே நம்ம கன்னி தெய்வம் இருக்கிறாங்கன்னா எந்த ஒரு இதுவும் கிடையாதுண்ணா, மாற்றமும் கிடையாதுண்ணா. நன்றிண்ணா. கன்னி மகிழ்ச்சி. அதில் என்ன சந்தேகம்? உண்மையாகவே நம் கன்னி தெய்வங்கள் இருப்பதனால்தான் என்னை போன்ற சில உயிர்களை படைத்து இங்கே பேச வைத்து அழகு பார்த்து கொண்டிருக்கிறார்கள் கன்னி தெய்வங்கள். ஒரு கன்னி தெய்வத்திற்காக பேசுகிறனா என்றால் இல்லை, உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைத்து கன்னி தெய்வங்களுக்காக பேசிக்கொண்டிருக்கிறேன். எந்த இடத்திலும்
ஒருத்தருக்காக நான் உழைக்கவில்லை, ஒட்டுமொத்த உலகத்தில் உள்ள கன்னி தெய்வ குழந்தைகளுக்காகத்தான் உழைத்துக் கொண்டிருக்கிறேன் என்பதை பெருமிதமாகவே கூறுவேன். மகிழ்ச்சி உறவே, கன்னி தெய்வங்கள் உங்களோடு இருக்கட்டும், உங்களை பாதுகாக்கட்டும், உங்களோடு நீங்கள் செல்லும் இடங்களெல்லாம் அவர்களும் வரட்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கன்னி தெய்வமே துணை.